விஜய் என்னும் சூறாவளியில் முதல்வர் மு.க.ஸ்டாலினே தோல்வியடைந்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டிலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் ஓர் எளிய விவசாய குடும்பத்தில் 1954 பிறந்தவர் கே பழனிசாமி. 1974 ஒரு சாதாரண தொண்டராக அதிமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். ஆயிரத்து 1989 முதன்முறையாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். 1998 திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியில் குழப்பம் நிலவியது. 2017 யாரும் எதிர்பாராத சூழலில் தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்ற போது இவர் சில மாதங்கள் கூட நீடிக்க மாட்டார் என்ற விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் புயல், கொரோனா பேரிடர் என அனைத்தையும் திறம்பட கையாண்டு 4.5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை தந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவர் கனவை நனவாக்கிய 7.5% இடஒதுக்கீடு, விவசாயிகளின் நலன் காக்க காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது, தமிழ்நாடு பாடத்திட்டத்தையும் பாட புத்தகங்களையும் CBSEக்கு இணையாக மாற்றியது என இவரது சாதனைகள் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தன. அக்டோபர் 2020 பொது விவகார மையத்தால் வெளியிடப்பட்ட பொது விவகார குறியீட்டின்படி சிறந்த ஆட்சி செய்யும் 5 மாநிலங்களுள் ஒன்றாக தமிழ்நாடு மதிப்பிடப்பட்டது. கொரோனா தொற்றுநோய் காலகட்டத்தின் போது எதிர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்யாத சில மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். (2021) ஆட்சியை கே பழனிசாமி இழந்தாலும் சோர்ந்து விடவில்லை. கட்சியை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒற்றை தலைமையாக உருவெடுத்தார். 2026 தேர்தலில் ஆளுங்கட்சியின் பலம், திமுக உருவாக்கிய வலுவான கூட்டணி, புதிய சக்தியாக உருவெடுத்த நடிகர் விஜயின் அரசியல் வருகை என பல முனைப் போட்டிகளை எதிர்கொண்டார்.